சென்னை வந்து 10 ஆண்டுகள் 10-15 ஆண்டுகள் அப்படியே போர்க்கால அடிப்படையில் கடாவை நோக்கி கிளம்பியாச்சு. அங்கே போய் லோக்கலில் கார் எடுத்துக்கலாம். வண்டி எவ்வளோ கடகடம்டா ரோடு சரியில்லை. உங்கள் பேர் என்ன? நரேஷ். நரேஷ், எங்கே வேலை பார்க்குறீங்க? போலீஸாவா? இல்லை இல்லை, காலேஜில் வேலை செய்யணும் சார். ப்ரொஃபஸரா? உங்களுக்கு வந்து போலீஸ் மாதிரி தெரியுது, இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரியுது, அப்படிதான் எனக்கு தெரியுது. அப்படியே மக்கள் நெல்லூரா? நெல்லூரை நோக்கி வண்டி பயணம் போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்த மாதாவரத்தை வந்து ஆரம்பிச்சு ரெடில்ஸ் தான் பெரிய டிராபிக்கை ஜாம் பண்றீங்களா? இல்லை சார், போதும். என்ன ஆச்சு? ஏன் டிராபிக் ஜாம் ஆச்சு? ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 2. 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய். ஏன் இது டிராபிக் ஜாம் ஆச்சு உங்களால? கண்டக்டர் உங்களுக்கு டென்ஷன் நிறைய கொடுக்குறாங்க. எதுக்கு டிராபிக் ஜாம்? இப்ப 2 பக்கமும் போயிட்டு நடக்கிற ஆளு ஏரியாது, ரெட் ஏரியாது. இது 2 பக்கமும் ஏரியா? என்ன ஏரி இது? ரெட்டேரி. ரெட்டேரியை தாண்டி பஸ் போயிட்டு இருக்கு அழகா ஆந்திராவை நோக்கி. நின்றோம் அந்த விஜயவாடா ரூட்டு தானே? விஜயவாடா வரலையும் போலாம்ல? ஏன் டிரைவர்? நெல்லூர் தாண்டி என்ன ஊரு? காவேரி, அப்புறம் விஜயவாடா. விஜயவாடா வரலையும் கார்ல போயிருக்கேன். ராம்சரனுடைய மூவி கேம் சேஞ்சருக்கு போயிருக்கேன் விஜயவாடா. கிட்டத்தட்ட ஒரு தடாவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்லாம் ஊர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல எம்டி பிளேஸா, 2 பக்கமும் எம்டி பிளேஸாக இருக்கும். காற்று சிலுன்னு அடிக்கும். எது வரலையும் ஊர் இருக்கும். கடாவை தாண்டி இப்படி வாங்க, முன்னாடி வாங்க. பின்னாடி போறேன். ஏன் உட்காரு, உங்கள்கிட்ட தான் பேசணும். உட்காருங்க. அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரோடு ட்ராவலுங்கிறது, பஸ்ஸுங்கிறது ஒரு காலத்தில் சொர்க்கம். கவர்மெண்ட் பஸ்ஸை விட ப்ரைவேட் பஸ் லக்ஸூரியாக இருக்கும். நல்லா பாட்டு போடுவாங்களே, நீங்கள் போடுறது இல்லையா? ஏன் இல்லாட்டா பாட்டு போட்டுருவீங்களா? இந்த பாட்டு போடுவாங்க. டிவி ஓடுமா? யாரும் டிவியே பார்க்கறது இல்லை, எல்லாம் செல்ஃபோன் பார்க்குறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா பஸ்ஸு ஸ்பீடை பாருங்கள். அப்படியே ப்ரைவேட் வண்டினா ப்ரைவேட் வண்டி தான். என்ன பக்கத்தில் பாருங்க, இது நம்ம ஃபேன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் நடிகர்கள் பஸ்ஸில் போனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அழகாக இது வந்து டாட்டாவா டாட்டா அதுதான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். எடுங்க. இதுதான் நம்ம சொத்து. நம்மளோட ரசிகர்கள் தான் நம்ம சொத்து. எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் அதுக்காக தான் பஸ்ஸில் வர்றது. மக்களோட மக்கள் பார்த்து ஒரு சந்தோஷம்.